முருங்கைக்கீரை இருக்குல்ல, அவ்ளோ எஃபெக்ட்டுங்க. இதுல நமக்கு நெறைய தாதுகள், அதுவும் குறிப்பா கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ் இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். இந்த முருங்கைக்கீரைய ஜஸ்ட் ஒரு கைப்பிடி ஃபுல்லா எடுத்துக்கலாம். இத நம்ம தண்ணீல கொதிக்க வச்சு, இத வந்து நம்ம மிளகு, சீரகம், பூண்டு போட்டு நம்ம வந்து சூப்பு மாதிரியும் குடிக்கலாம். இல்ல ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இந்த முருங்கைக்கீரைய வந்து நல்லா காய வச்சு பொடி பண்ணி வச்சிரலாம். இத வந்து ஒரு வெந்நீர வச்சுட்டு, வெதுவெதுப்பா கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு, அதுல 1 ஸ்பூன் இந்த முருங்கைக்கீரை பொடிய வந்து நம்ம கலந்து குடிச்சோம் அப்படின்னா, இது நம்மளுடைய கொலஸ்ட்ரால கண்ட்ரோல் பண்ணும். முக்கியமா இது என்ன பண்ணுதுன்னா, அடிப்போஸ் டிஷ்யூலலாம் எங்கெல்லாம் உங்களுக்கு கொழுப்பு தங்கியிருக்கோ, அது நமக்கு வந்து நல்ல இந்த கொலஸ்ட்ரால அப்சர்வ் பண்ணி மலம் மூலியமா வெளியேத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி ரத்த நாளங்கள்ல எங்கெல்லாம் உங்களுக்கு கொழுப்பு படிஞ்சிருக்கோ, அத கிளியர் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது வந்து நம்ம இன்னும் சூப்பு மாதிரி வச்சு குடிக்கலாம்னு சொன்னேன். அதுல பூண்டு, இஞ்சி இதெல்லாம் சேர்க்கும்போது, பூண்டுல இருக்கக்கூடிய ஆலிசனும், இஞ்சில இருக்கக்கூடிய கிளிசரால் இது எல்லாமே வந்து நல்ல ஒரு கிளென்சிங் எஃபெக்ட்டை ஏற்படுத்தும். ஸோ அப்போ அந்த ரத்த நாளங்களை நல்லா சுத்தகரிச்சு நமக்கு வந்து சீரான ரத்த ஓட்டத்தை ஏற்படுத்துறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது.